Hey guys, welcome back. So under 20,000 ஒரு பெஸ்டான மாடல் தேடிட்டு இருந்தீங்கன்னா அதில் Realme 7 Pro, Samsung M31s, POCO X3 எல்லாம் ஒரு பெஸ்டான ஒரு ஆப்ஷனாக இருக்குது. ஸோ இதில் வந்து Realme 7 Pro உடைய யூசர் ரிவ்யூ வேணும்னு சொல்லி சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் நம்ம ஒரு யூசர்கிட்ட நம்ம கால் பண்ணி கேட்க போகிறோம். யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம Realme 7க்கு யூசர் ரிவ்யூக்காக ஒருத்தர் கால் பண்ணுவோம்ல. ஸோ Arjun ஸ்மார்ட் ஃபோன் வேர்ல்ட் தமிழ் சேனல் அவர் ரன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு தான் இப்போ நம்ம கால் பண்ணி Realme 7 Pro உடைய யூசர் ரிவ்யூ வந்து கேட்க போகிறோம். அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 டேஸ் கிட்ட அந்த மொபைல் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. கால் பண்ணி கேட்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, அது வேல்யூ ஃபார் மணியா இல்லை வாங்கலாமா, Realme 7 Pro சூஸ் பண்ணலாமா இல்லை POCO X3 சூஸ் பண்ணலாமா, Realme 7 Pro ஏதாவது ஹீட்டிங் இஷ்யூ இல்லை பேட்டரி பேக்கப் எந்த அளவுக்கு தருது, பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு தருது, ஃபுல் டீட்டெயிலாக வந்து கேட்டுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு நம்மளுடைய ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிங்க. கூடவே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணி விட்டால் தான் நம்ம டெய்லி வீடியோஸ் வரப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ப்ரோ. Realme 7 Pro உடைய யூசர் ரிவ்யூ என்னுடைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு தான் உங்களுக்கு கால் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து எவ்வளோ நேரம் ப்ரோ 7 Pro வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஒரு 15 டேஸாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. ஸோ வாங்கினது வந்து லான்ச் அப்போ வாங்கினது. ஸோ இதான் வந்து ஃபோனு. ஸோ யூசேஜ்லாம் வந்து நல்லா தான் இருக்கு. கொஞ்சம் கேமரா சைடு வந்து ஓகேவா இருக்கு. ஓவராலாக வந்து நல்ல ஃபோன் தான். பேட்டரி மட்டும் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ட்ரெயின் ஆகுது. அது மட்டும் தான் இருக்கு. மிச்சம் எந்த பிரச்சனையும் வந்து ஃபோனில் அவ்வளோ எதுவும் நோட்டீஸ் பண்ணல. ஓகே ப்ரோ. இப்போ டிஸ்பிளே, ப்ராசர், ஸோ ஒன் பை ஒன்னாக அப்படியே கேட்டுட்டு வரேன். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது யூஸ் பண்ணுறப்ப, அதை அப்படியே சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள். டிஸ்பிளே வந்து 6.4 inch கொஞ்சம் பெரிய டிஸ்பிளே தான். நார்மல் டிஸ்பிளேயோட கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. ஒன் ஹேண்ட் யூசேஜுக்கு எப்படி ப்ரோ இருக்குது ஒரு கையில் வச்சு யூஸ் பண்ணுறப்ப? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து ஒன் ஹேண்ட்லாம் வந்து ஈஸியாக தான் இருக்குது. பட் கொஞ்சம் பெரிய ஃபோன் தான் ப்ரோ. ரொம்ப ஈஸியாலாம் யூஸ் பண்ணிட முடியும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. மொபைலோட திக்னஸ் ரொம்ப தின்னா இருக்கா இல்லை ரொம்ப திக்கா இருக்கா மாதிரி ஃபீல்? இல்ல ரொம்ப திக்காலாம் இல்லை. ஸோ POCO X3 மாதிரி ரொம்ப ஹெவியான ஃபோன்லாம் கிடையாது. இந்த ஃபோன் வந்து ரொம்ப ஹெவியாலாம் இருக்காது. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். பட் வந்து ரொம்ப கொஞ்சம் பெரிய ஃபோன் தான். ரொம்ப சின்ன ஃபோன், காம்பேக்டான ஃபோன்லாம் சொல்ல முடியாது. ஒன் ஹேண்ட் யூசேஜுக்கு வந்து ஓகேவான ஃபோன். இப்போ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து குவாலிட்டிலாம் வந்து எந்த பிரச்சனையுமே இருக்காது டிஸ்பிளேல. ஸோ டிஸ்பிளே குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக இருக்குது. அவுட்டோர் விசிபிலிட்டிலாம் வந்து பக்காவாக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் Realme 7 Pro ரெண்டுமே வந்து நம்ம இதுக்கு முன்னாடி Realme 7 கூட யூசர் ரிவ்யூ பண்ணோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 90 Hz டிஸ்பிளே, IPS LCD டிஸ்பிளே வந்து கொடுத்துருந்தாங்க. அவுட்டோர் விசிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரைட்னஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. டைரக்ட் சன்லைட்லேயே நீங்கள் வந்து யூஸ் பண்ணால் கூட வந்து இந்த ஃபோன் டிஸ்பிளே வந்து தெரியுது. Realme 7 வந்து டைரக்ட் சன்லைட்டில் மட்டும் கொஞ்சம் வந்து விசிபிலிட்டி இஷ்யூஸ் வரும். இதில் வந்து அந்த இஷ்யூஸுமே கிடையாது. ஸோ AMOLED டிஸ்பிளேனால வந்து டிஸ்பிளே குவாலிட்டி பக்காவாக இருக்குது. ப்ளஸ் Realme 7க்கு வந்து நம்ம பேசியிருந்தோம், டிஸ்பிளே சைடில் வந்து நிறைய இஷ்யூஸ்லாம் இருக்குது. சாஃப்ட்வேர் சைடில், அதாவது டிஸ்பிளே ஃப்ளிக்கரிங் இஷ்யூ. இப்போ இன்ஸ்டா ஓப்பன் பண்ணால் ஃப்ளிக்கரிங் ஆகுது, கேம் விளாட்றப்ப அந்த மாதிரி ஃப்ளிக்கரிங் ஆகுது. அந்த மாதிரி இஷ்யூ நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க Realme 7க்கு. பட் இந்த Realme 7 Proவை பொறுத்த வரைக்கும் நான் அந்தளவுக்கு எதுவும் கேள்விப்படலை. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப ஏதாவது டிஸ்பிளே சைடில் ஏதாவது இஷ்யூ நீங்கள் ஃபீல் பண்ணீங்களா? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி Realme 7லயும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வச்சிருந்த யூனிட்ல வந்து எந்த டிஸ்பிளே இஷ்யூஸ்மே வந்து இல்லை. Realme 7 Proலையும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டிஸ்பிளே இஷ்யூஸ்லாம் வந்து எதுவுமே இல்லை. குவாலிட்டிலாம் வந்து நல்லாவே இருக்கு. ஓகே. இப்போ ப்ராசஸர் பக்கம் வந்தீங்கன்னா Snapdragon 720G வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த Snapdragon 720G அண்ட் 730Gலாம் ஒரே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் தான் தரும். ஸோ நம்ம ஆல்ரெடி 730Gலாம் நிறையாவே யூஸ் பண்ணியாச்சு, பர்ஃபார்மன்ஸும் நல்லா தான் இருந்தது. பட் நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன மாதிரி இருந்தது 720G கேம் விளாட்றப்ப அண்ட் வீடியோ எடிட்டிங், ஸோ மற்ற ஆப்லாம் யூஸ் பண்ணுறப்ப எப்படி இருந்தது? இப்போ வந்து பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் வந்து டே டு டே யூசேஜில் வந்து எந்த இஷ்யூஸுமே இருக்காது ப்ரோ. பட் வந்து நீங்கள் ஹெவி டாஸ்க், இப்போ கேம் கால் ஆஃப் டியூட்டி மாதிரி கேம் வந்து தொடர்ந்து 1 hour விளாட்றீங்கன்னா வந்து ஃபோன் வந்து கொஞ்சம் ஹீட் ஆகுது. நம்ம சேனலில் வந்து கேம் ரிவ்யூ போட்டிருக்கேன், அதில் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ 30 minutes கேமிங்லேயே பார்த்தீங்கன்னா வந்து டெம்பரேச்சர் 40 கிட்ட வந்து போயிடுச்சு. நம்ம தொடர்ந்து விளாண்டா வந்து 42, 43 அந்த மாதிரி டெம்பரேச்சர் வந்து போச்சு. அதே வந்து நீங்கள் லைட் கேம்ஸ், சப்வே சர்ஃபர்ஸ் அந்த மாதிரி கேம்ஸ் விளாடும்போதுலாம் எந்த ஹீட்டிங் இஷ்யூஸுமே வந்து இருக்காது. ஹெவி கேம் அது வந்து நீங்க நார்மல் கிராபிக்ஸ் விளாண்டா பிரச்சனை இருக்காது. ஹை கிராபிக்ஸ், இப்போ கால் ஆஃப் டியூட்டில இருக்க எக்ஸ்ட்ரீம் செட்டிங் வச்சு நீங்க விளாண்டிங்கன்னா அப்போதான் வந்து ஹீட் ஆகுது. அந்த டைம் மட்டும் தான் நான் ஹீட்டிங் இஷ்யூ நோட் பண்ணேன். மிச்சபடி வந்து நீங்க வீடியோ ரெண்டர் ஆகட்டும், அந்த இப்போ கைன் மாஸ்டர்ல வந்து 4K எல்லாம் ரெண்டர் பண்ணி டெஸ்ட் பண்ணேன், அதெல்லாம் கூட வந்து எந்த பிரச்சனையுமே வந்து இருக்காது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு நல்ல ஃபோன் தான். பட் ஹெவி கேம்ஸ் விளாடும்போது வந்து கொஞ்சம் வந்து ஹீட் ஆகும். ஹீட்னா எந்த அளவுக்கு ப்ரோ? இப்போ நீங்கள் கேமிங் ரிவ்யூ போட்டேன்னு சொன்னீங்களா, அந்த வீடியோவில் வந்து எந்த அளவுக்கு அதிகபட்சமாக ஹீட் வந்து போச்சு? நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 43 degrees வரைக்கும் போச்சு ப்ரோ.
பட் நீங்க இன்னும் புஷ் பண்ணீங்கன்னா வந்து கன்ஃபார்மா 45-46 வந்து போகும். பட் கேமிங் ரிவ்யூனால வந்து நான் வந்து 1 ஹவர் வந்து 3 கேம் பிரிச்சு விளையாடுவேன். ஸோ அதனால வந்து கொஞ்சம் ஹீட் ஆகுறது. ஃபர்ஸ்ட் 40 மினிட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா கால் ஆஃப் டியூட்டியும் ஃப்ரீ ஃபயரும் வந்து விளையாண்டேன். அதுக்கடுத்து ஆஷ்பால்ட் 8 விளையாண்டேன். ஸோ அப்பயே வந்து ஃப்ரீ ஃபயர் முடிக்கும் போதே 43 கிட்ட வந்து போயிருச்சு. அப்புறம் வந்து ஆஷ்பால்ட் 8 வந்து அவ்வளவு ஹெவி கிராபிக்ஸ் கிடையாது. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் டெம்பரேச்சர் வந்து 38, 39 கிட்ட வந்துச்சு. பட் நீங்க கண்டினியூஸா ஒரு 2 ஹவர்ஸ் நான் தொடர்ந்து பப்ஜி விளையாட போறேன், இல்ல 2 ஹவர்ஸ் தொடர்ந்து வந்து கால் ஆஃப் டியூட்டி விளையாட போறேன்னா இந்த போன் வந்து கன்ஃபார்மா ஹீட் ஆகும். ஒரு சின்ன பிரேக்கா நீங்க வந்து எடுத்தாலும் 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் பிரேக் வந்து உங்களுக்கு தேவைப்படும். ஓகே, அப்ப கண்டினியூ யூசேஜுக்கு கொஞ்சம் ஹீட் ஆகுதுன்னு தான் சொல்றீங்க. ஓகே, இப்போ அப்படியே பேட்டரி சைடு வந்தீங்கன்னா 4500 mAh வந்து தராங்க. 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு. அவங்க சொல்ற அவங்க எப்படி அட்வர்டைஸ் பண்ணாங்கன்னா 12 மினிட்ஸ் நம்ம சார்ஜ் போட்டால் 50% வந்து ரீச் ஆயிடுது. அதுவே 36 மினிட்ஸ் சார்ஜ் போட்டோம்னா 100% வந்து ரீச் ஆயிடும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. பட் நீங்க யூஸ் பண்றப்ப அந்த அளவுக்கு வந்து சார்ஜ் ஃபாஸ்டா ஆச்சா? ஸோ ஓகே, நான் வந்து பேட்டரி சார்ஜிங் டெஸ்ட் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன், இன்னும் வீடியோ போடல. ஸோ போட்டுருவேன் கூடி சீக்கிரம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 50 மினிட்ஸ் 50% சார்ஜ் ஆகிறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ் கிட்ட வந்து ஆகுது. அதே வந்து 100% சார்ஜ் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45 மினிட்ஸ் வந்து ஆகுது. அவங்க சொன்ன ஸ்பீட்ல வந்து 35 மினிட்ஸ் வந்து கிளைம் பண்ணியிருந்தாங்க. பட் அவ்வளோ ஸ்பீடா வந்து சார்ஜ் ஆகல. பட் 45 மினிட்ஸ் வந்து செம ஃபாஸ்டா சொல்லுவேன். 90% வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா வந்து 37-36 மினிட்ஸ்ல வந்து சார்ஜ் ஆகுது. அதுக்கு மேல அந்த லாஸ்ட் 10% தான் வந்து கொஞ்சம் வந்து ஸ்லோவா சார்ஜ் ஆகுது. அவங்க மென்ஷன் பண்ண டைமை விட எக்ஸ்ட்ரா ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட அதிகமா தான் டைம். ஆமா, மேபி வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கரண்ட் வந்து போன் சார்ஜ் ஆகிறதுக்கு எடுத்துக்குது, அந்த மாதிரி சில எக்ஸ்ட்ரா மெட்ரிக்ஸ் எல்லாம் டெஸ்ட் பண்ணுவேன். அதனால வந்து ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். பட் கன்ஃபார்மா நீங்க மிச்ச சார்ஜிங் டெஸ்ட் வீடியோஸ் கூட நீங்க நெட்ல பார்க்கலாம். யூடியூப்ல பாத்தீங்கன்னா கூட 40 to 45 மினிட்ஸ் தான் வந்து ஆகுது. அவங்க சொல்ற 35 மினிட்ஸ் வந்து ரொம்ப ஐடியல் கண்டிஷன். அந்த கண்டிஷன்ல வந்து மட்டும்தான் அவ்வளவு ஸ்பீடா வந்து சார்ஜ் ஆகுது. பட் நார்மலா வந்து 40 to 45 மினிட்ஸ்க்கு வந்து சார்ஜ் ஆகும். ஓகே, இப்போ பேட்டரி பேக்கப்னு வரப்ப எந்த அளவுக்கு பேக்கப் தருது நமக்கு? ஒரு நார்மல் மாடரேட் யூசேஜ், அதாவது இப்போ நான் வந்து ஃபேஸ்புக் நோண்டுவேன், வாட்ஸ்அப் நோண்டுவேன், அப்புறம் நடுவில் வந்து ஒரு 1/2 வந்து நான் கேம் விளையாடுவேன். ஸோ இந்த மாதிரி மாடரேட்டாக யூஸ் பண்ணுறப்ப பேக்கப் வந்து எந்த அளவுக்கு தாங்குது? ஒரு 100% ஃபுல்லாக சார்ஜ் எடுத்தோம்னா எடுத்து யூஸ் பண்றப்ப எந்த அளவுக்கு பேக்கப் வருது? பேட்டரி பேக்கப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 4500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து 6 to 6.5 ஹவர்ஸ் தான் ஸ்கிரீன் ஆன் டைம் வந்து கிடைக்கும். இப்போ நம்ம வந்து நான் முன்னாடி சொன்ன கேமிங் ரிவ்யூ வந்து பண்ணிருந்தோம். அதுல வந்து 1 ஹவர் தொடர்ந்து கேம் விளையாண்டோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா 20% பேட்டரி வந்து ட்ரெயின் ஆயிடுச்சு. ஸோ நீங்க வந்து 1 ஹவர் கேமிங்கே 20% போச்சுன்னா உங்களுக்கு ஒரு 4.5 hours to 5 hours தான் வந்து கேம் தொடர்ந்து விளையாட முடியும். ஸோ நீங்க வந்து இப்போ படம் பாக்குறீங்க அப்படின்னா வந்து ஒரு 9 hours ஒரு 3 படம் தொடர்ந்து பார்க்கலாம். பட் வந்து கேம்ஸ் தான் விளையாண்டிங்கன்னா 5 hours தான் வரும். ஓகே ப்ரோ, இப்போ நெக்ஸ்ட் வந்து கேமரா சைடு வருவோம். 64 மெகா பிக்சல் குவாட் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. Sony IMX682 சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. சேம் POCO X3 இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன மொபைலையும் அதே கேமரா சென்சார் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. POCO X3ல பேக் கேமரா நல்லாவே இருந்தது, குறை சொல்கிற மாதிரி எதுவும் பெருசாக இல்லை. Realme 7 Pro பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்தது? பேக் சைட் கேமரா ஏதாவது இஷ்யூ இருந்ததா? சாஃப்ட்வேர் சைடு, இந்த ஆட்டோ ஃபோக்கஸ் சைடு, ஸோ அந்த மாதிரிலாம். ஸோ நீங்க Realme 7ல பாத்தீங்கன்னா வந்து லோ லைட் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லை. அது போக வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ ஃபோக்கஸிங் இஷ்யூ இருந்துச்சு. பட் Realme 7 Proல நான் எந்த இஷ்யூஸுமே வந்து பார்க்கல. கேமரா இமேஜஸ் வந்து பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டிலாம் வந்து நல்லாவே இருந்துச்சு. டேலைட் சாம்பிள்ஸ்ல எந்த பிரச்சனையும் இல்லை. டைனமிக் ரேஞ்ச்லாம் வந்து நல்லாவே இருந்துச்சு. என்ன பிரச்சனைனா வந்து லோ லைட்ல வந்து நீங்க அல்ட்ராவைட் ஷாட்ஸ் எடுக்கும்போது வந்து இமேஜஸ் வந்து ரொம்ப நாய்ஸா இருக்கு. பேசிக்கா நீங்க அல்ட்ராவைட் ஷாட்ஸ் வந்து லோ லைட்ல எடுக்க முடியாது. நீங்க வந்து நைட் மோட் யூஸ் பண்ணீங்கன்னா வந்து எடுக்கலாம். நைட் மோட் பாத்தீங்கன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு Gcam அளவுக்கு வந்து குவாலிட்டி வந்து இந்த போன்ல இருக்கு. பேசிக்கா வந்து Gcamல உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் குவாலிட்டி பெட்டரா கிடைக்கும். பட் இந்த போன்ல இருக்க நைட் கேம் பாத்தீங்கன்னா வந்து நைட் மோட் பாத்தீங்கன்னா Gcam அளவுக்கு வந்து குவாலிட்டி இருக்கு. நீங்க எப்படி வந்து நீங்க ஒரு கூகுள் கேமரால குவாலிட்டி யூஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது போக வீடியோ ஸ்டெபிலைசேஷன் வந்து பாத்தீங்கன்னா வந்து சூப்பரா இருக்கு. அல்ட்ரா EAS தான் கொடுத்துருக்காங்க, OS கிடையாது. பட் அப்ப கூட ஸ்டெபிலைசேஷன் வந்து சூப்பரா இருக்கு. ஓவராலா கேமரா வந்து பாத்தீங்கன்னா 20,000க்கு வந்து ஒரு நல்ல குவாலிட்டி தான் சொல்லுவோம். Realme 7ல இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்து இல்ல, எல்லாமே வந்து கரெக்டா இருக்கு. இது போக இன்னும் கொஞ்சம் அப்டேட்ஸ் கொடுத்தாலும் இன்னும் கொஞ்சம் பெட்டரா வந்து உங்களுக்கு கேமரா பெர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ கேமராக்காக நீங்க இந்த போன் வாங்குனீங்கன்னா வந்து ஒரு நல்ல ஃப்ரண்ட் கேமரா ப்ரோ. ஃப்ரண்ட் கேமராலயும் வந்து ஃப்ரண்ட் கேமரா வந்து 32 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க ப்ரோ. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா அதுலயும் வந்து நைட் மோட் சப்போர்ட் இருக்கு. ஸோ நீங்க நைட்டு செல்ஃபிஸ் எடுக்கும்போது கூட உங்களுக்கு வந்து நல்லா வந்து ஒரு குவாலிட்டி கிடைக்குது. பட் நீங்க நைட் மோட் இல்லாம எடுத்தீங்கன்னா கிளீனா வந்து நாய்ஸ் எல்லாம் தெரியும். நைட் மோட்ல வந்து நாய்ஸ் ரிடக்ஷன் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. டேலைட் ஷாட்ஸ்லயே வந்து குவாலிட்டி வந்து நல்லா தான் இருக்கு. பட் ஃபேஸ்லாம் வந்து கொஞ்சம் வந்து சாஃபன் பண்ணி தான் எடுக்கிறாங்க, நேச்சுரலா இருக்காது. மிச்சபடி வந்து குவாலிட்டிங்கிறது வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க.
ஸோ இப்போ அந்த அண்டர் 20,000 இந்த 20,000க்கு இந்த ரியல்மி 7 ப்ரோ வந்து எந்த அளவுக்கு ஒரு வேல்யூ ஃபார் மணி ஒர்த்தா? ஸோ 20,000க்கு வந்து ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் தான். மேபி பிரைஸ் வந்து 18,000க்கு வச்சிருந்தாங்கன்னா வந்து கன்ஃபார்மா ரெக்கமெண்ட் பண்ணிருக்கலாம். பட் 20,000க்கு வந்து பாத்தீங்கன்னா 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் அவங்க வந்து ஒரு பெரிய வாங்குற ஃபீச்சரா வந்து மார்க்கெட் பண்றாங்க. பட் நீங்க ரியல்மி 7ஓட சார்ஜிங் டைம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் வந்து 1 hour ஆகுது. இதுக்கு வந்து 40 minutes வந்து ஆகுது. ஸோ பெரிய டிஃபரன்ஸ்லாம் வந்து ஒண்ணுமே எனக்கு சார்ஜிங் ஸ்பீட் பொறுத்த வரைக்கும் வந்து தெரியல. அதை பொறுத்தா இந்த ஃபோன் வாங்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இந்த ஃபோனோட பெஸ்ட் ஃபீச்சர்ஸ் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா வந்து AMOLED டிஸ்பிளே, அப்புறம் வந்து உங்க கேமரா, இது ரெண்டும் இந்த ஃபோன் வந்து சூப்பரா இருக்கு. பேட்டரி பேக்கப்பும் வந்து டீசென்டாவே இருக்கு. ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா வந்து நீங்க ஹெவி கிராஃபிக்ஸ் கேம் விளையாடுவோம் மட்டும் வந்து கொஞ்சம் ஹீட் ஆகுது. அதை தவிர இந்த ஃபோன் வந்து எந்த பிரச்சனையும் வந்து நோட் பண்ணல. ஓவரால் 20,000க்கு வந்து ஒர்த்தான ஸ்மார்ட் ஃபோன் தான். ஸோ இப்போ இந்த அண்டர் 20,000ல நீங்க வந்து ரியல்மி 7 ப்ரோ சூஸ் பண்ணுவீங்களா இல்லை POCO X3 சூஸ் பண்ணுவீங்களா? உங்களுடைய ஆப்ஷன் வந்து எந்த சைடு இருக்கு? ஸோ ரெண்டு ஃபோனையும் கம்பேர் பண்ணா வந்து 3,000 பிரைஸ் டிஃபரன்ஸ் வருது. ஸோ அது வந்து ஒரு பெரிய ஃபேக்டர். ஸோ இந்த 20,000 பட்ஜெட் செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1,000 rupees டிஃபரன்ஸ் இருந்தாலே வந்து பெரிய விஷயம் எல்லாருக்குமே. ஸோ வந்து 3,000 பிரைஸ் டிஃபரன்ஸுக்குலாம் வந்து கன்ஃபார்மா POCO X3 சைடு தான் வந்து நான் வந்து சூஸ் பண்ணுவேன். ஏன்னா உங்களுக்கு ப்ராசர் வந்து லைட்டா பெட்டரான ப்ராசர், Snapdragon 732G கொடுத்துருக்காங்க. கேமரா பெர்ஃபார்மன்ஸ் சிமிலரா தான் இருக்கும். யூஐ பொறுத்த வரைக்கும் வந்து போக்கோல யூஐல வந்து ஆட் இருக்காதுன்னு அவங்க சொல்றாங்க. பட் தெரியல. ரியல்மி யூஐல வந்து நான் வந்து ஆட்ஸ் பார்க்கவே இல்லை. எங்கேயுமே வந்து ஆட்ஸ் இல்லை. தேவையில்லாத ஆட்ஸோ இல்லை வந்து ஆப் ப்ரொமோஷன்ஸோ அந்த மாதிரி எதுவுமே வந்து பண்ண மாட்டேங்கிறாங்க. யூஐ வந்து கிளீனா இருக்கு. ஸோ வந்து ஓவராலா நீங்க வந்து ரெண்டு போன்ல வந்து உங்களுக்கு என்ன ஃபேக்டர்ஸ், உங்களுக்கு வந்து ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளேவா AMOLED டிஸ்பிளேவா வந்து ஒரு டிசைடிங் ஃபேக்டரா இருக்கணும். அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு போக்கோ யூஐ ஓகேவா இல்லைன்னா வந்து ரியல்மி யூஐ ஓகேவா அப்படிங்கறது வந்து பார்க்கணும். பேட்டரி பேக்கப்னு பாத்தீங்கன்னா போக்கோ எக்ஸ்ட்ரீல வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஏன்னா 6000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால பேட்டரி பேக்கப்பும் கொஞ்சம் வந்து பெட்டரா இருக்கும். ரியல்மி 7 ப்ரோவும் ரெண்டு போன்ல வந்து உங்களுக்கு AMOLED டிஸ்பிளே தான் முக்கியம்னா நீங்க ரியல்மி 7 ப்ரோ சூஸ் பண்ணலாம். இல்லை கன்ஃபார்ம் வந்து போக்கோ எக்ஸ்ட்ரீ வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ. ப்ரோ தேங்க்யூ ப்ரோ. உங்களுடைய யூசர் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணதுக்கு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். ஸோ உங்களுடைய அந்த கேமிங் ரிவ்யூவோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நீங்கள் லிங்க் சென்ட் பண்ணி விடுங்க எனக்கு. ஸோ தேங்க்ஸ் சார். நீங்களும் வந்து கரெக்டாக இந்த மாதிரி யூசர் ரிவ்யூஸ் வந்து ரியல்மி 7 பண்ணதே வந்து நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆயிருக்கு. ஸோ அதே மாதிரி நம்ம கண்டினியூஸாக அடுத்த ஃபோனுக்கு வந்து பண்ணலாம். ஸோ தேங்க்ஸ் ப்ரோ. ஆமாம் ப்ரோ. ரியல்மி 7க்கே நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுடைய ப்ராப்ளம்ஸ்லாம் நிறையவே வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால தான் அப்படியே கண்டினியூவாக ரியல்மி 7 ப்ரோக்கு வந்து போடலான்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் உங்களுக்கு கால் பண்ணி கேட்டிருந்தேன். ஸோ தேங்க்ஸ் ப்ரோ ஜாயின் பண்ணதுக்கு. தேங்க்ஸ் ப்ரோ. நேற்றுக்கு போக்கோ X3 அண்ட் ரியல்மி 7 ப்ரோடைய கம்பேரிசன் வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதில் சொன்ன மேக்ஸிமம் விஷயம் தான் அர்ஜுன் ப்ரோ வந்து சொல்லியிருந்தாரு. ரெண்டுமே வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு மாடல் தான். ஸோ உங்களுக்கு AMOLED டிஸ்பிளே வேணும், ப்ளஸ் 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கணும் அண்ட் லைட் வெயிட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரியல்மி 7 ப்ரோவை தாராளமாக சூஸ் பண்ணலாம். எனக்கு வெயிட்லாம் மேட்ரே இல்லை, திக்னஸும் மேட்ரு இல்லை. எனக்கு ஒரு நியூ சிப் செட் இருக்கக்கூடிய ஒரு மொபைலாக இருக்கணும், கேமிங்காக தான் மொபைலே வாங்குறேன், அண்ட் பேட்டரி பேக்கப்பும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் போக்கோ X3 தாராளமாக வாங்கலாம். ரியல்மி 7 ப்ரோவில் ஒரு சின்ன விஷயம் மட்டும் வந்து சொல்லியிருந்தாரு. ஒரு கேமிங்கை ஒரு 1 hour வரைக்கும் நீங்கள் கண்டினியூவாக விளையாடிட்டு இருக்கப்ப அந்த மொபைல் வந்து கொஞ்சம் ஹீட் ஆகிறத வந்து சொல்லியிருந்தாரு. ஒரு 43 டிகிரி செல்சியஸ் இல்லை 44 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த ரியல்மி 7 ப்ரோவுடைய ஹீட்டிங் டெஸ்ட்டு நீங்கள் தனியாக ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அவருடைய சேனல் நீங்கள் போய் பார்க்கலாம். அந்த வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதை பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சுன்னா நீங்கள் ரியல்மி 7 ப்ரோவை தாராளமாக வந்து சூஸ் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில் பார்த்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக யூஸ்ஃபுல்லாக வந்துருக்கும் நம்புறேன். இது மாதிரி உங்களுக்கு லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆக போகிற கேஜெட், மொபைல் ஃபோன்ஸ் அன்பாக்சிங் வீடியோஸில் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறது தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஃபைனலாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.